ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்விங் சார்ட்டில் பெருசாக எந்த மாற்றமும் இல்லாத மாதிரி தெரியுது. அப்படி தான் இருக்குது. இதுக்கு கீழே நம்ம மெயின்டைன் பண்ணியிருக்கோம். இப்போ ரெண்டு இதுவும் பாருங்கள். இப்போ இதில் ஒரு ஒரு ரூல் இருக்குது, எக்ஸ்ட்ரா ரூல் இருக்குது ஸ்விங் சார்ட்டில். இந்த 50% ரீட்ரேஸ்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். இப்போ நேற்று நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 928 அந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம எதிர்பார்த்தோம். பட் மார்க்கெட் வந்து என்ன பண்ணுச்சு, வீக்லி க்ளோஸ் ஹையராக இருந்தால் கூட ஒரு பாயிண்ட் கூட தாண்டலை. வீக்லி ஹையை வந்து நேற்று போன வீக் ஹையை ஒரு பாயிண்ட் கூட தாண்டலை. அப்போ நம்ம என்ன பண்ணணும், மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம பச்சோந்தியாக இருக்கணும், பியூராக பச்சோந்தி மாதிரி இருக்கணும். எப்படி இருக்கணும், ஒரு நீச்சல் அடிக்கிறோம், எதிர் நீச்சல் அடிக்கிறோமோ தெரிஞ்சால் திரும்பிக்கணும். நம்ம ஒரு பாயிண்ட் சொல்லிட்டோம், அது வந்துருச்சு வரணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தோம்னா நம்ம என்ன ஆகும், எதிர் நீச்சல் அடிச்சு இதில் ட்ராப்பில் மாட்டிக்குவோம். அப்போ இந்த 50% தாண்டலை, வீக்லி ஹைலி க்ளோஸாக இருந்துச்சு, ஹைலி க்ளோஸாக இருந்தும் என்ன ஆகலை, அடுத்த நாள் தாண்டாமல் பிரேக் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் வந்து லிட்டில் பிட் ஒரு டவுட் வருது. பட் ஸ்விங்கை பொறுத்தளவுக்கு இதுலேருந்து ஒரு 300 பாயிண்ட் வச்சு ட்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு ரூல் ஒன்று இருக்குது. அதாவது மேலே அதாவது ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட்லேயே கொடுக்கலாம். இதாக இருந்தால் ஒரு சின்ன டவுட் இருந்தால் ஒரு 300 பாயிண்ட் ஈவன் நம்பர் எடுத்துக்கலாம். 24,770 இருக்குங்களா, 24,700 வச்சுக்கிட்டு 24,400க்கு கீழே ஸ்டாப் லாஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு நம்ம அதுலேருந்து திருப்பி ரிவர்ஸ் பண்ணலாம். இது ஸ்விங் சார்ட்டுக்கு. சரி, ட்ரெண்டை பாருங்கள். இப்போ இன்றைக்கி ஏன் இன்றைக்கி வந்து இப்படி எடுத்துச்சு அப்படின்னா, நேற்று சொன்னப்போ கூட நம்ம இதை கவனிக்கலை. இப்போ இந்த ரீட்ரேஸ்மெண்ட் சொன்னோம், அந்த ரீட்ரேஸ்மெண்ட் மட்டும் காரணம் இல்லை. இங்கே வாங்க, ஸ்விங்குக்கு வந்து நம்ம கணிக்கிற ப்ரெடிக்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. ஸ்விங் சார்ட்டில் ப்ரெடிக்ஷன் வந்து எல்லாமே பேஸ்டான ஆங்கிள்ஸ், டைம் பீரியட்ஸ், இதை பேஸ் பண்ணி தான் ப்ரெடிக்ஷன் பண்ணணும். இப்போ ட்ரெண்ட் வந்து ஸ்விங் சார்ட்டை பேஸ் பண்ணி போயிட்டே இருக்கணும். இப்போ இந்த ப்ரெடிக்ஷன் எதுக்கு சொல்கிறோம்னா, இந்த பாயிண்ட்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பீப்புள்ஸ்க்கு, அதுக்காக சொல்கிறோம். இப்போ பாருங்க, இது எக்ஸாக்டா அக்டோபர் 26 ஒரு லோ 2013 போகுது. அந்த ஹை வந்து இருக்கு இல்லைங்களா, அந்த ஆங்கிளை வந்து எக்ஸாக்டாக டச் பண்ணுது. ஆக்சுவலாக நான் 3 நாள் கழிச்சு தான் இந்த ஆங்கிள் டச் பண்ணணும்னு நினச்சேன். 3 நாள் கழிச்சு டச் பண்ணுறப்ப என்ன இருக்கும்னா, ஹையராக போயிட்டு வந்து டச் பண்ணணும்னு ஏன் பண்ணேன். நான் 3 நாள் கழிச்சு தான் இம்பார்ட்டண்டாக இருக்குது. இப்போ வரைக்கும் ஏன் 3 நாளைக்கு முன்னாடி எடுத்துச்சுன்னு தெரியல. அவ்வளோ ஏன்னா மார்க்கெட் சில நேரத்தில் ஃப்ரண்ட்டில் எடுத்துரும் நம்ம நினைக்கிறத விட. ஒரு 3 நாள் தான் வித்தியாசம். எனக்கு 3 நாள் கழிச்சு வந்துருக்கணும் இந்த இடம். ஆனால் இன்றைக்கி எடுத்துருச்சு இந்த டாப்பு. இது மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று ஒரு ஜீரோ ஆங்கிள் இல்லாமல் நம்ம இதில் வேறு காட்டணும் இல்லைங்களா. இங்கே வருங்க, 28 ஆக்சுவலாக நாளைக்கு தான் வருது. ஆனால் 24,600 இதுக்கு நேரு. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த நேராக வரதெல்லாம் 24,600 இதுதான் இன்னைக்கு லோ. இந்த லோ, அதனால இந்த சார்ட்டை வந்து ஸ்டடி பண்ணுங்கன்னு சொன்னேன் நேற்று. ஓகே, ரீசன் தான் சொல்கிறேன். மேலே ஒரு மக்கி வரணும்னா நான் நேற்றே சொன்ன மாதிரி அதில் எந்த மாற்றமும் இல்லை. 24,700 தான் பாயிண்ட்டு. 24,700க்கு மேலே போச்சுன்னா மேலே போகும். 24க்கு கீழே 24,700க்கு இப்போ கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ நாளைக்கு 24,700 வந்து டாப்பாக கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பாட்டத்துலேருந்து வரக்கூடிய ஆங்கிள்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் டாப் தான் கிரியேட் ஆகும். எல்லாருக்குமே நான் போட்டிருக்க ஆங்கிள் பாருங்கள், மேக்ஸிமம் டாப் தான் கிரியேட் ஆகிருக்கும் பாட்டத்தில். சில இடங்களில் தான் ரீட்ரேஸ்மெண்ட்டில் அது வந்து செட்டில்மெண்ட் ஆகிருக்கும். அப்போ இதுக்குமே மற்ற ஆங்கிளில் நான் ஏன் போடலைன்னா ஆங்கிள் கன்ஃபியூஸ் ஆயிரும். ஏதோ ஒரு ஆங்கிள் பார்த்தேன் பாருங்க, ஆ 1017 இதில் இல்லை, சாரி, இந்த ஆங்கிளுக்கும் கீழே தான் இருக்குது. அதுக்கெல்லாம்
957 பாயிண்ட் வச்சுங்களா, 975 பாயிண்ட் சம்திங் இந்த மாதிரி பார்த்தேன் போல். மார்க்கெட் வீக்காக இருக்குமோன்னு ஒரு சின்ன இது வருது. அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டு இதுக்கு கீழே எடுத்துச்சு திரும்பிடுமா, மேலேயே போகாதா அப்படின்னு சின்ன ஒரு டவுட் வருது. ஏன்னா ஆங்கிள் அப்படி தான் காட்டுது. இப்போ இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் இந்த ஒன்று ஆங்கிள் பாருங்கள் இங்கே இருக்குது ஆக்சுவலாக. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஆங்கிளுக்கு இங்கே போகணும்னு நினச்சோம். இன்னைக்கு அது ரீச் ஆயிடுச்சு. இன்னைக்கு இந்த ஆங்கிள் டைம் முடிஞ்சு. ஒரு வேளை நாளைக்கு காலையில் எதுவும் இதாக இருக்கான்னு தெரியல. எக்ஸாக்ட் டைம் அது என்ன டைம் கிரியேட் ஆச்சுன்னு தெரியல. இப்போ அதுக்கு வந்து ஆக்சுவலாக இங்கே வரணும் மார்க்கெட்டு, இல்லை இங்கே போகணும். இதை தாண்டி இருந்தா இல்லைன்னா இங்கே வந்து நிற்கணும். இவ்வளோதான் சிம்பிளாக. இந்த ஆங்கிளுக்கு எங்கங்க இங்கே வந்திருக்கணும், இல்லை இங்கே போயிருக்கணும், இல்லை இங்கே வரணும். ஆக்சுவலாக இது வந்து 9100 பாயிண்ட்ஸு. இதுக்கு பாருங்கள் 7/8 பாயிண்ட்ஸ் பாங்க. 7/8 பாயிண்ட்னா 8 நாளைக்கு 7 பாயிண்ட்டு. $7,962 எங்கேருந்து? இந்த 16,828லேருந்து. அதாவது 1:1 போல் 1:1க்கு அடுத்த ஆங்கிள், நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆங்கிள். பாருங்கள் 7,962. இது 7,952. 53 ஏன்னா அந்த ஆஃப் ஏ பாயிண்ட்டுக்கும் இதுக்கும் லிட்டில் பிட்டு ஆவரேஜ் எடுத்து அங்கே இருந்து குறைஞ்சிருச்சு. அப்போ நம்ம மேலே ஒன்றும் அந்த 928 வரைக்கும் போகணும்னு நினச்சது போல். ஒருவேளை நாளைக்கு 700க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் திருப்பி இந்த இதை நோக்கி ட்ராவல் பண்ணோம். இல்லை அப்படின்னா கீழே வந்து 700 கீழே வந்துடும். ஏன்னா நாளைக்கு பாயிண்ட் ஃபுல்லாகவே அதில் தான் இருக்குது. நாளைக்கு இந்த மந்த்லி பாயிண்ட் வேறு இருக்குது. நம்ம ஒன்றும் வீக்லி ஒன்று தான் செக் பண்ணியிருக்கோம், மந்த்லிலாம் செக் பண்ணல. ஒன்றும் போக செக் பண்ணுறேன். ஒன்றும் உங்களுக்கு போக செக் பண்ண அக்யூரசி கிடச்சிட்டே வரும். இது வந்து பாருங்கள், இதுக்கு மந்த்லி பாயிண்ட் என்ன இருந்துச்சு? இதுக்கெல்லாம் மந்த்லி பாயிண்ட் இருக்குது. இதுக்கு மந்த்லி பாயிண்ட்ஸ் இருக்குது ரெகுலராக வரிசையாக. நாளைக்கு ஒர்க் பண்ணி கொஞ்சம் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. அதான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதோட ஆங்கிள்ஸ் பார்க்கணும், அது எங்கே போகுதுன்னு பார்க்கணும். இதெல்லாம் மந்த்லி ஆங்கிள் இருக்கு இல்லைங்களா, அது மார்க்கெட் வந்து மந்த்லி ஆங்கிள் ஆடும். நம்ம வீக்லி மட்டும் தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். டெய்லி எடுக்க வேண்டியிருக்கு. மைனர் வெர்சலுக்குலாம் டெய்லி ஆங்கிள்ஸு போக அப்டேட் பண்ணுறேன். இப்போ ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வீக்லி ஆங்கிள்ஸ் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஆங்கிள், அதனால வீக்லி ஆங்கிள் அப்டேட் பண்ணுறேன். வீக்லி ஆங்கிள் ட்ரெண்ட் தெரியுது பாருங்கள். அப்போ 24,700 கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. 24,700 நாளைக்கு டச்சாக இருக்க வாய்ப்பு இருக்குது. டாப்பு டச் ஆகி அது கொஞ்சம் முன்ன ஃப்ராக்ஷன்ஸ் போயிருந்தால் போயிட்டு திருப்பி 24,700 பிரேக் பண்ணாவே மார்க்கெட் கீழே வரும். ஒருவேளை 24,700க்கு மேலே போயிருந்தால் பழைய பாயிண்ட்ஸ், நம்ம சொன்ன பாயிண்ட்ஸ் தான் நாளைக்கு போகும். இந்த வாரத்துக்கு இந்த ஃப்ரைடே ஒட்டியுமே 24,750 அதை ஒட்டி தான் பாயிண்ட் இருக்குது. ஃப்ரைடே வரைக்குமே ஃப்ரைடே அது இம்பார்ட்டண்டாக இருக்குது. 24,750 ஃப்ரைடே வந்து இல்லை மேலே போகல அப்படின்னா அதை பேஸ் பண்ணி தான் கீழே இருக்கும். அதுலேருந்து சில பாயிண்ட்ஸ் அதை பேஸ் பண்ணி தான் கீழே வந்துகிட்டு இருக்கோம். அது மார்க்கெட் நாளான்னைக்கு எடுக்கிறத வச்சு நம்ம சொல்லிடலாம். நான் அதை ரெகுலராக அப்டேட் பண்ணுறேன், வாட்ச் பண்ணுங்கள். இது ட்ரெண்ட் தான். இப்போ ட்ரெண்ட் மட்டும் சொல்கிறேன். எக்ஸாக்ட் பாயிண்ட்ஸு ஒரு 10-15 நாள் வெயிட் பண்ணுங்கள், நான் வரிசையாக சொல்கிறேன். இப்போ 24 நாளைக்கு இப்போ எக்ஸாக்ட் பாயிண்ட் வந்து 24,700. அதுக்கு மேலே தான் இருந்தால் மார்க்கெட் மேலே, கீழே இருந்தால் மார்க்கெட் கீழே. இந்த ஒரு இடத்த வச்சு இன்னும் நிறைய இடங்களில் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. கொஞ்சமாக ஒர்க் பண்ணி அப்டேட் பண்ண முயற்சி பண்ணுறேன். தேங்க்யூ.